கவிஞர் வைரமுத்து ஷேர் பண்ண ஒரு விஷயம் இது. அதாவது அவர் முதலாக பச்சையப்பன் கல்லூரிக்கு அட்மிஷன் டயத்தில் போய் கியூவில் நின்றுருக்காரு. ஒரு 300 பேர் நின்றுருக்காங்க. இவர் வடுகம்பட்டியிலேருந்து பட்டணத்துக்கு வந்து பேண்ட் ஷர்ட்டோட போய் நிற்கும் போது அவருடைய பேண்ட் ஷர்ட் வந்து இருந்த அந்த ஸ்டைலை பார்த்து சுற்றி வர பின்னாடி முன்னாடி நின்னவெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு புழுவுன்னு கேவலமாக ஒரு மாதிரி அப்படியே ஊற்று இப்படி பார்த்துருக்கான். ஒருத்தங்க என்ன சொன்னான்னா வந்து நான் வந்து சண்டைக்கு போயிடுவேன் சார், என்ன லுக்கு என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போயிடுவேன். சில பொம்பளை பிள்ளைங்க என்ன சொல்லுவோம்னா நான் வந்து அழுதுருவேன் அப்படியே வெளில. சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து கழிவறைக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் சரியாக போட்டிருக்கிறான்னு பார்த்துட்டு சரி பண்ணிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இந்த வித்யா விகாஸ் கடந்த முறை போயிருக்கும் போது அந்த பையன் வித்தியாசமான பதில் சொன்னான். பாப்பா சொன்ன மாதிரி என்ன சொன்னான், பார்த்துட்டு போகிறான், காசா பணமா பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவன் மாட்டுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் உண்மையிலே பாப்பா சொன்னது எனக்கு வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு இதாக இருக்குது. பொறாமை பிடிச்சவனுங்க பார்க்குறானுங்க, ஆனால் பொறாமை பிடிச்சவனுங்க அப்படி பார்க்க மாட்டாங்க. அது ஒரு விஷயம். இல்லை நான் ஜோக்கு சொல்கிறேன். பொறாமை பிடிச்சவங்க வந்து வேறு மாதிரி பார்ப்பேன். ஆனால் இவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து ஊற்று பார்க்குறாங்க அவரை. அப்போ ஒன்று அழுதுருவோம், இல்லை எரிச்சல் ஆயிடுவோம், இல்லை டென்ஷன் ஆயிடுவோம், இல்லை சண்டைக்கு போயிடுவோம், ஏதாவது ஒன்று பண்ணுவோம். இதுதான் நம்மளுடைய ஆட்டிடியூட், நார்மல். ஆனால் வைரமுத்து யாருன்னு உங்களுக்கு தெரியும், விளையும் பயிர் முளையிலே தெரியும். நான் சொல்கிறேன், ஒருத்தனுடைய வெற்றிங்கிறது வாய்ப்பு நம்மளை சுற்றி இருக்குது, விஷயங்கள் எல்லாம் இருக்குது, நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறதா விஷயம். வைரமுத்து வந்து அந்த தருணத்தில் அவர் எப்படி எடுத்துக்கிட்டாராம், அவர் ஷேர் பண்ண விஷயம். எல்லாரும் ஒரு 100-200 பேர் வந்து அப்படியே எல்லாம் ஊத்து பார்க்குறாங்க. அப்போ அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாராம், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த உலகமே என்ன அண்ணாந்து பார்க்க போது அதனுடைய அறிகுறி தாண்டா இப்போ இவன் எல்லாம் என்ன ஊத்து பார்க்குறான். எப்படி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த உலகமே என்ன அண்ணாந்து பார்க்க போது அதனுடைய அறிகுறி தான் இப்ப இவன் எல்லாம் என்ன ஊத்து பார்க்குறான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாராம். எவ்வளோ பெரிய ஆட்டிடியூட், எவ்வளோ பெரிய ஒரு டேர், ஒரு துணிவு, ஒரு தைரியம், ஒரு கட்ஸு. அந்த கட்ஸு, அந்த தைரியம், அந்த தெளிவு நமக்கு இருந்தா நம்மளுடைய வெற்றியை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது.